ஐயோ டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அம்மாட்ட போய் எப்படி கேக்குறது? அம்மாட்ட போய் கேட்டா அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. எனக்கு வேற கேட்க பயமா இருக்கு. அவரு கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டாரு. போகாம இருந்தா அவர் கஷ்டப்படுவாரு. இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் அவர் கூப்பிட்டு போகாமலே இருந்துட்டேன். இப்பயும் அதே செய்யக்கூடாது. ஆனா வீட்டுல கேட்கவும் பயமா இருக்கே. இது வரைக்கும் இப்படி எங்கேயுமே நான் போறேன்னு சொன்னதே கிடையாது. காலையில கோயிலுக்கு மட்டும்தான் போவேன். அதுவும் அப்பாட்டி அம்மாட்டி சொல்லாம போவே மாட்டேன். காலேஜுக்கு போயிட்டு டைமுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். பர்த்டே ஃபங்க்ஷன் ஒரு நாள் கூட போனதே இல்லையே. அம்மா ஏதாவது நினைச்சுப்பாங்களோ? துர்கா, 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 என்னடி ரெடி ஆகாமலே இருக்க? அவர் வர சொன்னார்ல, உங்க அம்மா போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்களோ? நான் எங்க அம்மாட்ட இன்னும் கேட்கவே இல்லை ஐஷு. பயந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கேன். என்னடி வந்த உடனே சொல்லிருக்க வேண்டியதானே? இப்போ நானும் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தா உங்க அம்மா விட்டுருப்பாங்க. இது வரைக்கும் சொல்லாம இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? போலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேனா டைம் ஆயிடுச்சு ஐஷு. ஷோ, உன்னை என்ன சொல்றதுனே தெரியலடி. அவர் 8 மணிக்கு வர சொன்னாரு. டைமை பாத்தியா? ஐஷு, அம்மாட்ட கேட்க பயமா இருக்கு ஐஷு. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கேட்போம். ஐயோ, என்னடி ஐயோ நொய்யோன்ட்டு இருக்க? வா போலாம். உன்னை வச்சுட்டு சூரியன் ரொம்ப பாவண்டி. எப்படித்தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறாரோ? ஏன் ஐஷு எல்லாருக்கும் இப்படி பயந்துட்டு இருந்தா? நான் தான் சொன்னேன்ல, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போனோன்னு உங்க அம்மாட்ட சொல்லுன்னு. ஏன் தான் இப்படி இருக்கியோ துர்கா? நீ சொல்லிருப்ப. இப்போ ஒரு தடவை உங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம் நினைச்சிட்டு நான் வந்தேன். நீ என்னடானா சொல்லவே இல்லை. அப்போ உங்க அம்மா ஒத்துக்கலன்னா நான் வீட்டுக்கு தான் போகணுமா? இவ்வளவு அழகா ரெடி ஆகி வந்திருக்கேன். ஐஷு, நாங்க தானே லவர்ஸ் டே கொண்டாட போறோம். நீ எதுக்காக இவ்வளவு அழகா ரெடி ஆகி வந்திருக்க? ஏண்டி ஆள் என்னையும் சேர்த்தானே இன்வைட் பண்ணிருக்காரு. நான் அழகா வரக்கூடாதா? ஐஷு, இப்படி ஆளு வேலைன்னுலாம் சொல்லாத, அம்மா கேட்டுற போது. அப்ப வேற என்னடி சொல்றது? உன் வருங்கால கணவர்னு சொல்லட்டுமா? சும்மா இரு ஐஷு, அம்மா காதுல விழுந்துற போகுது. சரிடி, ஃப்ரெண்டோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போறோன்னு உங்க அம்மாட்ட போய் பர்மிஷன் கேட்கலாம். சரி ஐஷு. உங்க அம்மா கண்டிப்பா போகணுமான்னு கேட்டா ஆமான்னு தலையாட்டு. உங்க இஷ்டமா எங்க இஷ்டமான்னு எதுவும் சொல்லி தொலைச்சிடாதடி. அப்புறம் ஆன்ட்டி போக விட மாட்டாங்க. ஐஷு, நான் இது வரைக்கும் இப்படி எல்லாம் கேட்டதே இல்ல ஐஷு, பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, வா 2 பேரும் போய் கேட்கலாம். ஆன்ட்டி, ஆன்ட்டி, ஆன்ட்டி. ஐசு, என்ன ராத்திரி வந்திருக்க? ஆன்ட்டி, அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. இல்ல எங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அப்படியா, பிறந்த நாளா? ஆமா ஆன்ட்டி, அவ பிறந்த நாளுக்கு எங்க 2 பேரையும் கூப்பிட்டுருக்கா. நாங்க வரமாட்டோம் தான் சொன்னோம், ஆனா ரொம்ப பிடிவாதம் பண்ணி கூப்பிட்டுருக்கா ஆன்ட்டி. அவங்க ரொம்ப கிராண்டா பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்களாம். அப்படியா, பிறந்த நாள் இல்லாம அப்படி கொண்டாடியாவ? ஆமா ஆன்ட்டி, இப்பலாம் பர்த்டே ஃபங்க்ஷன் தான் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, காலேஜ் இந்த வருஷத்தோட முடியுது பாத்தீங்களா? அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும்னு இன்வைட் பண்ணிருக்கா. கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வருவாங்க ஆன்ட்டி. எங்களையும் கூப்பிட்டா. துர்கா தான் வரவே மாட்டேன்னு விட்ட சொன்னா. ஆனா அவ விடவே இல்ல, கண்டிப்பா வந்தாவணும்னு திரும்ப சொல்லியிருக்கா. அதான் ஃபங்க்ஷன் போறதுக்காக நான் ரெடி ஆயிட்டு வந்தேன் ஆன்ட்டி. இங்க வந்து பார்த்தா துர்கா என்னமே ரெடி ஆகல. நீங்க அவளை போக கூடாதுன்னு சொன்னீங்களோ? இல்லையே ஐசு, அவ என்கிட்ட சொல்ல கூட இல்லையே. ஆன்ட்டி, அவ உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்துட்டு சொல்லியிருக்க மாட்டா. துர்காமா எதுக்கு பயந்துட்டு இருக்கா? ஃப்ரெண்டோட பிறந்த நாள் தானே. எந்த ஊர்ல இருக்கு? இந்த ஊர் தான் ஆன்ட்டி, இந்த ஊர் தான். மேற்கு தெருவுல இருக்காங்க. அப்படியா, நம்ம ஊர் தானோ? துர்கா, அப்படின்னா ஐசு வந்துட்டால கூட போயிட்டு வா. இல்லைன்னா அப்பா குட்டி வந்து விட சொல்லட்டுமா? வேண்டாம்மா, நான் ஐஷு கூட நடந்தே போறேன். இல்லம்மா, ராத்திரி நேரமா இருக்குல்ல, அதான் கூட்டி வந்து விட சொல்லட்டுமான்னு கேக்கேன். வேணாண்டி, அவ்வளோ ஒரு தடவை அங்கிள் கூட்டிட்டு போனோம், அப்புறம் என்னைய வந்து ஒரு தடவை அங்கிள் கூட்டிட்டு போனோம். எதுக்கு அங்கிள் 2 தடவை வாங்கிட்டு இருக்கணும்? நாங்க நடந்தே போயிருவோம் ஆன்ட்டி. அங்க ஒரு ½ அன் அவர் தான், கேக் கட் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு அனுப்பி விட்டுருவாங்க. போயிட்டு உடனே வந்துருவோம் ஆன்ட்டி. அப்படியா, சரி, அப்ப போயிட்டு வாங்க. அம்மா, பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்றிய, ஒரு கிஃப்ட் எதுவும் வாங்கலையா? அம்மா, அது வந்து காசு இல்ல. வந்தோடனே என்கிட்ட கேட்டிருந்தா தந்திருப்பேன்ல. 200 தாரே, ஏதாவது முடிஞ்சா வாங்கிட்டு போய், இல்லைன்னா 200 அந்த பிள்ளை கையில கொடுத்துட்டு வா. ஐசு, நீனே எதுவும் வாங்கலையுமா? ஆன்ட்டி, எங்க அம்மாவும் 200 தான் தந்திருக்காங்க. அப்படியா, சரி. போற வழியில ஃபேன்சி ஸ்டோர்ல கிஃப்ட் பாப்போம், நல்லா தான் வாங்கிட்டு போவோம் ஆன்ட்டி. சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரி ஆன்ட்டி, கிஃப்ட் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு கேக் கட் பண்ணோடனே சாப்பிட்டுட்டு உடனே வந்துருவோம். துர்கா, என்னடி இன்னும் முடிச்சிட்டே இருக்க? சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வா. போ துர்கா, சீக்கிரமா போ, நீ யாராவதுல்ல. சரிம்மா. ஆன்ட்டி, அவ எதுக்கு உங்ககிட்ட எது கேட்கணும்னாலும் பயப்படுறா? நீங்க சத்தம் போடுவீங்களோ? நான் எங்கம்மா சத்தம் போடுவேன்? அது வந்து கல்யாணம் நின்னதுக்கு பிறகு அவட்ட ஒன்னும் சொல்றது இல்ல. இப்ப கூட அவன் மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. சரி, அப்படி ஃப்ரெண்டு வீட்டுக்காவது போயிட்டு வரட்டுமே தான் போட்டுமேன்னு அனுப்பி விடியேன்.
இல்லைன்னா அவளை எங்கேயுமே அவிய அப்பா அனுப்பக்கூடாதுன்னு தான் சொல்லுவாவே. அவிய கேட்டவன நான் சொல்லி சமாளிச்சுக்கிட்டே நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வந்துருங்கம்மா. ஓகே ஆண்டி, போயிட்டு உடனே வந்துருவோம். வேணுண்ணா அவ தம்பி தங்கச்சி யாரையாவது கூட கூட்டிட்டு போறீங்களா? ஆண்டி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கா, ஃபேமிலிஸ் எல்லாம் அவ கூடவே இல்ல. ஃபேமிலியா கூப்பிட்டுருந்தா நான் எங்க அம்மா அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருப்பேன். உங்க வீட்லயே எல்லாருமே நீங்க வந்திருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்ணிருக்கா ஆண்டி. தங்கச்சி தம்பி எல்லாம் கூட்டிட்டு போனாங்க ஒரு மாதிரி பாப்பாங்க. ஓ அப்படியாம்மா, சரி சரி. படிப்பு முடிய போதில்ல, அதனால கூட்டுப்பா. சரி எல்லாரும் போயிட்டு வாங்க. துர்கா பிள்ளைக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது. ஆண்டி ஃபீல் பண்ணாதீங்க, அதே மாதிரி கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடுவோமா? வேண்டாம்மா, இது வரைக்கும் கொண்டாடினது இல்ல. இப்ப புதுசா பிறந்த நாள் கொண்டாடணும்னா அவ அவ்வளவு விரும்ப மண்டபத்துக்க. துர்காட்ட கேப்ப அவ ஆசைப்பட்டானே இதே மாதிரி கொண்டாடுவோம். அவ ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிட்டு கேக் வெட்டிடுவோம். சூப்பர் ஆண்டி, எனக்கும் சீக்கிரமா பிறந்த நாள் வருது. நானும் எங்க அப்பா அம்மாட்ட கேட்க போறேன். எங்க வீட்டுக்கோ நீங்க துர்காவை கேக் கட் பண்ண அனுப்பி விடணும். யாரோ ஒரு பிள்ளை வீட்டுக்கே அனுப்பி விடிய, உன் வீட்டுக்கு அனுப்பாம இருப்பேனா? கண்டிப்பா வருவா, நானும் கூட சேர்ந்து வருவேன். ஓகே ஆண்டி. ஏய் துர்கா, டைம் ஆச்சுடி, சீக்கிரம் இருமா, நான் அவளுக்கு ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு வாரேன். எப்பாடா ஆண்டி எப்படியோ நான் சொன்ன பையா உண்மைன்னு நம்பிட்டாங்க. இதை கேட்கறதுக்கு போய் பயந்துட்டு இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்திருக்கா துர்கா. அப்பயே கேட்டு ரெடி ஆயிருந்தா அப்பவே கிளம்பி போயிருக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணிட்டாளே. ஐஷு போலாமா? போலாம் துர்கா, சூப்பரா இருக்கியே. பர்த்டே இன்னைக்கு அவளுக்கா உனக்கானே கன்ஃபியூஸ் ஆக போகுது. போ ஐஷு. மா நான் போயிட்டு வரேன். சரிம்மா துர்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. சரிம்மா, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே வந்துடுறேன். சரிம்மா போயிட்டு வா. போன் எடுத்திருக்கியா? வச்சிருக்கேம்மா. சரிம்மா, நான் போன் பண்ண போன் எடுத்து பேசு. போயிட்டு வாங்க. சரிம்மா. காலேஜுக்கு போற நேரத்தை தவிர ஒரே இடத்துல வந்து அடைஞ்சு கிடக்கா. சரி இப்படியாவது போயிட்டு வரட்டும், அவளுக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். துர்கா வருவாளா மாட்டாளாடா? இல்லடா, போன் பண்ணா வரமாட்டேன்னு ஏதாவது ரீசன் சொல்லிடுவாளோன்னு பயமா இருக்கு. அதான் அவளே வரட்டுமேன்னு பாத்துட்டு இருக்கேன்டா. ஒரு கால் பண்ணி கேட்டா அந்த பொண்ணு வரதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நம்மளும் இருக்கலாம் இல்லனா கிளம்பி போலாம். ஆனா என்ன எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சாப்பாடு வேற வாங்கியாச்சு. அதான் கொஞ்சம் வேஸ்டா போறமேனே கவலையா இருக்கு. டேய் கதிர், நான் துர்காவை இப்ப பார்த்தே ஆகணும்டா. அவளுக்காக நான் வாங்கி வச்சிருக்க கிஃப்ட் அவளுக்கு கொடுத்தே ஆகணும்டா. நான் லவர்ஸ் டே இது வரைக்கும் கொண்டாடணும்னு நினைச்சது கூட இல்ல. அவளை இன்னைக்கு பார்த்து பேசின பிறகுதான் இன்னைக்கு கண்டிப்பா கொண்டாடியே ஆகணும்னு தோணுச்சுடா. அதுக்கப்புறம் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணேன். டேய், நம்ம ரெண்டு பேரும் கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன இன்னைக்கு பிறந்த நாளா? இல்ல லவர்ஸ் டே நம்ம ரெண்டு பேரும் தான் கொண்டாட முடியுமா? டேய் கதிர், அவ தனியா வரலடா, ஐஷுவும் தான் வரா. அதனால நீ ஐஷு கிட்ட பேசிட்டு இரு. நான் துர்கா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுறேன்டா. ரெண்டு பேர் மனசுலயும் காதல் இருக்கிறது உண்மைதான். ஆனா இது வரைக்கும் தனியா பேசுறதுக்கு எப்பவுமே டைமே கிடைக்க மாட்டேங்குதுடா. அதனால நாங்க ரெண்டு பேரும் என்னைக்காவது கொஞ்சம் பேசிக்கிறோமே. எனக்கு என்னமோ கண்டிப்பா வருவான்னு தோணுதுடா. வெயிட் பண்ணி பாப்போம் கதிர். அம்மா திட்டுவாங்க, வர முடியாதுன்னு தான் சொன்னான். கதிர், நான் கிளம்பி வரும்போது அவகிட்ட நீ கண்டிப்பா வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால அவ கண்டிப்பா வருவான்னு தோணுதுடா. சரி கதிர். கதிர், அவதான்டா ஐஷுவும் துர்காவும் தான் வராங்க. ஹாய் சூரியன். ஹலோ மிஸ்டர், நான் ஒன்னும் அந்த சூரியனுக்கு ஹாய் சொல்லல. உங்க பின்னாடி நிக்கிறாரே சூரியன், அவருக்கு தான் ஹாய் சொன்னேன். கதிர், என் பேரு அப்படிதான், நீ எதுவும் கண்டுக்காத. ஹாய் துர்கா. ஓகே ஓகே, ஹாய் சொன்னது நானு. உங்க ஹாய் துர்காக்கா. சாரி ஐஷு. ஹாய் ஐஷு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க ஆளு நான் வரலனா வந்திருக்கவே மாட்டா. நான் தான் போய் அவளை கிளப்பி கூட்டிட்டே வந்திருக்கேன். நீங்க ஹாய் சொன்னா மட்டும் பத்தாது, எனக்கு தான் பெரிய தேங்க்ஸா சொல்லணும். ஐஷு, தேங்க்ஸ் ஐஷு. துர்கா, எங்க வராம இருப்பீங்களோன்னு நினைச்சிட்டேன். நல்ல வேளை வந்துட்டீங்க. தேங்க்ஸ் துர்கா. ஹலோ டியூப்லைட், gift எந்த இல்ல துர்காக்கு. சூரியனுக்காக துர்கா gift வாங்கிட்டு வந்திருக்கா. துர்கா, எதுக்குங்க இதெல்லாம்? அதான் நான் தான் உங்களுக்கு சேர்த்து gift வாங்கி வைக்கிறேன்னு சொன்னேன்ல. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்.
என்னால முடிஞ்சது ஏதோ சின்ன gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க நீங்க எனக்கு சின்ன gift கொடுத்தாலும் சரி பெரிய gift கொடுத்தாலும் சரி அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான் துர்கா. நீங்க வந்திருக்கீங்களே இந்நேரத்துக்கு அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சேம் டு யூ துர்கா. ஐஷு இந்த gift-அ தான் நான் முதல்ல அவருக்கு கொடுக்கறேன். துர்கா கேக் கட் பண்ணிடலாமா? அப்புறமா gift கொடுத்துக்கலாம். சரி. துர்கா ஐ லவ் யூ துர்கா. ஐயோ மோதிரமா? ஆமா துர்கா உனக்காக தான். ஐயோ எனக்கே வெக்கமா இருக்கு, நான் தள்ளி போய் நிக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு? கேக் தானே கட் பண்ண போறேன்னு சொன்னீங்க. உனக்காக நான் gift வாங்கி வைப்பேன்னு சொன்னேன்ல அதுதான் இது துர்கா. ஐ லவ் யூ துர்கா. எங்க உன் கையை காட்டி நானே போட்டு விடுறேன். இல்ல வேண்டாம், அம்மா பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. அம்மாவா? அவங்க எங்க இருக்காங்க? இல்ல வீட்டுக்கு போகும்போது கைய பார்த்துட்டா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. துர்கா விரல்ல தானே இருக்க போகுது, அம்மா எப்படி அதை பாப்பாங்க? சாப்பிடும்போது பார்த்துட்டாங்கன்னா? கவரிங்கிறீங்க என் ஃப்ரெண்டு வாங்கி தந்தான்னு சொல்லுங்களேன். கையை காட்டுங்க துர்கா நான் போட்டு விடுறேன். ஏய் அதான் இவ்வளவு சொல்றாருல, கையை நீட்டி, அதான் சூப்பரா இருக்கும். கதிர் வேற போட்டோ எடுத்து இருக்காரு, சீக்கிரம். ஹே சூப்பர் துர்கா, போட்டோ சூப்பரா இருக்கு. துர்கா இந்த ரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? துர்கா நான் எனக்காக ஒரு மோதிரம் வாங்கி நீங்க கிஃப்ட் பண்ண மாதிரி வச்சிருக்கேன். இந்தாங்க துர்கா, இதை என்னோட விரல்ல போடுங்க. போட்டு விடுங்க துர்கா. நானா? ஏ துர்கா டாடி நீ வாங்கிட்டு வந்த gift இத அவர்ட்ட கொடுத்துட்டு அவர் வச்சிருக்க ரிங்க வாங்கி அவர் கையில போட்டு விடுறீ. போட்டோஸ்லாம் சும்மா வேற லெவல்ல வந்திருக்கு. சீக்கிரம் டி ரிங்க போடு, gift அவர்ட்ட கொடு. சரி ஐஷு, இந்தாங்க gift வாங்கிக்கங்க. தேங்க்ஸ் துர்கா. நீங்க எந்த அளவுக்கு gift எல்லாம் வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. வருவீங்களோ வரமாட்டீங்களோன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு துர்கா. இந்தாங்க துர்கா ரிங்க போட்டு விடுங்க. டேய் சூர்யா வாடா சாப்பிடலாம். gift கொடுத்தாச்சு, போட்டோ எடுத்தாச்சு, ரிங் போட்டாச்சு, கேக்க கட் பண்ணியாச்சு. எல்லா செலிப்ரேஷனும் ஹாப்பியா முடிஞ்சது. சாப்பிட்டோம்னா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஆமா ஆமா துர்கா அம்மா வேற சீக்கிரமா வர சொன்னாங்க. டேய் பிரியாணி வேற சூடா இருக்குடா, எடுத்து வைக்கட்டுமா? என்னது பிரியாணியா? துர்காக்கு நான்வெஜ் பிடிக்காதே. துர்கா பிரியாணி சாப்பிட மாட்டீங்களா? பிரியாணி சாப்பிடுவேன், கறி தான் சாப்பிட மாட்டேன். அப்படியா? அன்னைக்கு எனக்காக நான்வெஜ்ல சமைச்சு எடுத்துக்கொண்டு தந்தீங்க. ஓஹோ அப்படிலாம் கதை போயிருக்கா? அதே மேடம்க்கு உங்க மேல இருந்த லவ்ல செஞ்சிருப்பாங்க. துர்கா அப்படியா? சரி துர்கா, அப்படின்னா பீஸ் எல்லாம் நீங்க சாப்பிட வேண்டாம், பிரியாணி மட்டும் சாப்பிடுங்க. சரி துர்கா வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு சாப்பிடலாம். நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோமே. இல்ல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு தான் போகணும். சின்னத்த கிட்ட அன்னைக்கு உங்க மகளுக்கு தான் ஒரு பவுன் போடணும், பணம் இருந்தா தாங்கன்னு கேட்டதுக்கு தர முடியாதுன்ட்டாவே. இன்னைக்கு அவியலுக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறதுனால ஒரு பவுன் தானே மருமவனே தாரேன் போடுங்க. அப்போ வச்சுக்கிட்டு தான் ஏமாத்தியாவ. சரி இருக்கட்டும். அத்தை என்கிட்ட ஒரு பவுன் நகைய தரட்டும், அத அவிய மகளுக்கெல்லாம் போட மாட்டேன். உடனே எடுத்துட்டு போய் அடகு கடையில வச்சு மொத்தத்துக்கும் பாட்டில் வாங்கிட வேண்டியதுதான். வேண்டாம் மொத்தத்துக்கும் பாட்டில் வாங்கினா செல்லம்மா ஏசுவா. கொஞ்சம் கொஞ்சமா வாங்குவோம். சின்னத்த ஒரு பவுனு தாரியல, ஒரு பவுனு அதை எப்படி பணமா மாத்தணும்னு எனக்கு தெரியும். அப்போ உங்ககிட்ட நிறைய இருக்கு. இப்பதானே அந்த விஷயம் எனக்கு தெரியுது. ஏனி விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் கறக்கணும். உங்ககிட்ட 10,000 தாங்க 5,000 தாங்கன்னு வந்து நின்னா தரமாண்டிய, இல்ல மருமவனேன்னு சொல்லுவிய. இப்படிதான் இனி உங்ககிட்ட பொருளா வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏனி வாங்கிட வேண்டியதான். அதான் ஒரு பவுன் பெரியத்தையே போடியன்னு சொல்லிட்டாவல, நாம எதுக்காக போடணும்? சின்னத்தைக்காக நான் இவ்வளோ வேலை பார்க்கேன், 10 பைசா கூட தரல. ஏன் அந்த வீட்டுல தலைகீழ கட்டி என்னைய தொங்க விட்டாவ, அப்ப கூட எனக்கு ரூபா தரலையே. எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி முதலுமா இந்த ஒரு பவுன் ஆட்டைய போட்டுற வேண்டியதான். ஒரு சமயம் கவரிங்க தந்துட்டாவனா என்ன செய்ய? கவரிங்கா இருந்தா அவிய மூஞ்சிலே கொண்டு போய் போட்டு கவரிங்க தந்திருக்கியான்னு சொல்லிடணும். அவிய மகளுக்கு தானே போட போறேன், கண்டிப்பா தங்கத்தை தான் தருவாவே. ஒரு பவுனுன்னு கேட்டதுக்கு பதிலா 5 பவுனுன்னு கேட்டிருக்கலாமோ? 5 பவுன் இப்ப என்ன விலை விக்குது? சே மிஸ் பண்ணிட்டேனே.
சரி சரி, முதல்ல ஒரு பவுன் வரட்டும். பிறவு போக போக அவியிட்ட இருந்து கறந்துட வேண்டியதான். அந்த குடிகாரன்ட்ட போய் நான் ஒரு உதவியை கேட்க போய் அவன் என்கிட்ட ஒரு உதவி கேட்டுட்டானே. இப்ப என்ன செய்ய? ஒரு பவுன் அவனை நம்பி கொடுப்ப